பக்தர்களுக்கு வணக்கம். குலதெய்வம் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி வரலாறு. எந்த சக்தி மக்களை காக்கிறதோ அதுவே கடவுளாக மக்களால் போற்றப்படுகின்றது, வணங்கவும் படுகின்றது. தன்னால் ஒரு குலமே காப்பாற்றப்படுமானால் அதற்காக தன்னையே அழித்துக் கொண்ட மானிடர்களும் தெய்வமாகவே வணங்கப்படுகின்றார்கள். அப்படி தன்னையே எரித்துக்கொண்டு பெரும் கூட்டத்தை காப்பாற்றிய பெண்தான் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் என்று வணங்கப்படுகின்றார். ஆந்திர மக்களின் வைசியகுல பிரிவினரின் குலதெய்வமாக இவர் போற்றப்படுகின்றார். கன்னிகா பரமேஸ்வரியின் சரிதத்தை படிப்பவர்களும் காதார கேட்பவர்களும் இந்த உலகத்தில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்ந்திடுவார்கள் என்கிறது கந்த புராணம். ஆரிய வைசியர் குலத்தினர் தாங்கள் செய்த புண்ணியம் மற்றும் வழிபாட்டு பலன்கள் காரணமாக திருக்கைலை மலையில் வாழும் வாய்ப்பை பெற்றனர். அவர்களில் சோமதத்தன் என்பவரின் மகள் கீர்த்தி. இவள் பேரழகு படைத்தவள். அவளது அழகில் மயங்கிய சித்திரகண்டன் என்ற கந்தர்வன் அவளை மணம் செய்ய விரும்பி தன் விருப்பத்தினை வைசிய குல முனிவர்களிடம் தெரிவித்தான். இதற்கு கீர்த்தியும் முனிவர்களும் சம்மதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சித்திரகண்டன் பூலோகத்தில் பிறந்து அக்னியில் விழுந்து அழிந்து போவீர்களாக என்று வைசியர்களுக்கு சாபம் கொடுத்தான். அகம்பவம் பிடித்த நீயும் பூலோகத்தில் பிறந்து தலைவெடித்து அழிவாய் என்று வைசியர்களும் பதிலுக்கு சாபம் கொடுத்தனர். இதற்கு பிறகும் கூட சித்திரகண்டன் கீர்த்திக்கு தொந்தரவு கொடுத்து வந்தான். இதனால் பொறுமை இழந்த வைசியர்கள் நந்தி தேவரிடம் முறையிட சித்திரகண்டனை நந்தி தேவர் தன் பார்வையால் எரித்து அழித்தார். இதையடுத்து கீர்த்தியின் தந்தையும் தாயும் பூலோகத்தில் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி நதிக்கரை அருகே உள்ள பெனுகொண்டாவில் வந்து பிறந்தனர். கீர்த்தியின் தந்தை குசும செட்டியாகவும் தாயார் குசுமாம்பிகையாகவும் பிறந்தார்கள். இவர்களது மகளான கீர்த்தி வாசவாம்பாள் என்னும் வாசவியாக பிறந்தாள். வாசவியின் உடன் பிறந்த சகோதரராக நந்திதேவரே விருபாட்சன் என்ற பெயரில் அவதரித்தார். இதே காலத்தில் ராஜமகேந்திரபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த விஷ்ணுவர்தனன் தான் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடினான். விஷ்ணுவர்தன் வேறு யாரும் அல்ல, முனிவர்களால் எதிர்சாபம் பெற்ற சித்திரகண்டன் என்ற கந்தர்வன்தான். விஷ்ணுவர்தன் வெற்றி களிப்பில் பெனுகொண்டா நகரத்திற்கு வந்தான். அங்கே வாசவியை கண்டு காதலுற்றான். எப்படியாவது வாசவியை மணக்க ஆசைப்பட்டான். வாசவியின் தந்தையிடம் பெண் கேட்டான். வைசிய குலத்தில் தோன்றிய பெண்ணை சத்திரிய குலத்தில் தோன்றிய அரசனுக்கு மனம் முடித்து தர இயலாமை எடுத்து கூறியும் விஷ்ணுவர்தன் கேட்பதாக இல்லை. அவர்கள் குடும்பத்தை துன்புறுத்த தொடங்கினான். தொடர்ந்து வற்புறுத்தினான். இதையடுத்து தன் குலத்தாருடன் ஆலோசித்து பதில் கூறுவதாக குசும செட்டி கூறினார். 18 நகரங்களில் இருந்து 714 கோத்திரத்தார் குசும செட்டியின் அழைப்பினால் வந்து சேர்ந்தனர். பெனுகொண்டா நகரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வைசிய மகா சபையில் கூடி பிரச்சனையை விவாதித்தனர். 612 கோத்திரக்காரர்கள் பெண் கொடுக்கலாம் என்றும் மீதமுள்ள 102 கோத்திரக்காரர்களும் பெண் கொடுக்க வேண்டாம் என்றனர். இதனால் கோபமடைந்த 612 கோத்திரக்காரர்களும் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இவ்வளவு பிரச்சனைக்கும் தானே காரணம் என்று கருதிய வாசவி இதற்கு தானே பரிகாரம் செய்ய எண்ணி தீக்குளிக்க முடிவெடுத்தாள். அவள் கட்டளைப்படி அங்குள்ள நகரேஸ்வரர் என்னும் சிவபெருமான் ஆலயத்திற்கு முன் அக்னி குண்டம் அமைக்கப்பட்டு அதில் வாசவி அக்னி பிரவேசம் செய்தாள். அவளுடன் 102 கோத்திரக்காரர்களும் தங்கள் குழந்தைகளை மட்டும் விட்டுவிட்டு தங்கள் மனைவியர்களுடன் அக்னி பிரவேசம் செய்து திருக்கைலையை அடைந்தனர். வாசவி அக்னி பிரவேசம் செய்த செய்தியை கேட்டவுடன் விஷ்ணுவர்தன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறியது. இதனை கேள்விப்பட்ட அவனது மகன் ராஜராஜேந்திரன் தன் தந்தையின் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தமாக தன் ராஜ்யம் முழுவதையும் வைசியர்களுக்கே காணிக்கையாக கொடுத்தான். ஆனால் அங்கிருந்த 102 கோத்திரக்காரர்களின் வாரிசுகளும் அதனை ஏற்கவில்லை. அப்பொழுது வாசவி அக்னி குண்டத்தில் இருந்து பார்வதி தேவியின் வடிவாக கன்னிகா பரமேஸ்வரியாக தோன்றி மன்னன் மகனை ரட்சித்தாள். பின்பு தன்னுடன் அக்னி பிரவேசம் செய்தவர்களையும் வாழ்த்தினாள். வாசவி பரமேஸ்வரி கன்னிகையாக வாழ்ந்ததால் கன்னிகா பரமேஸ்வரியாக எல்லோருக்கும் அருள்பாலித்து வருகின்றாள். இவை அனைத்தும் நிகழ்ந்தது பெனுகொண்டா என்னும் தலத்திலாகும். வாசவியாக தங்கள் குலத்தில் தோன்றி வாழ்ந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியை ஆரிய வைசியர்கள் தங்கள் குலதெய்வமாக ஏற்று ஆண்டுதோறும் அம்பிகையின் அவதார நன்னாளையும் அக்னி பிரவேசத்தையும் அதிவிமரிசையாக தங்கள் ஆலயங்களில் கொண்டாடி வருகின்றனர். நன்றி.